வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம டின்னர் மெனுவில் ஒரு அரிசி உப்புமா, கொள்ளு சட்னி, பொட்டுக்கடலை சட்னி ரெண்டும் பண்ணலாம் வாங்க. இப்போ பாருங்கள், அரிசி உப்புமாவுக்கு தேவையான பொருட்கள் 3 அழகு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். எதுக்கு இவ்வளோ அப்படின்னு யோசிக்காதீங்க. இப்போ வந்து இந்த அரிசி உப்புமாவுக்கு ரவை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காமிச்சிடுறேன். அதனால் 3 அழகு 3/4 கிலோ அரிசி, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், 2 பீஸ் வந்து தேங்காய் பத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 காஞ்ச மிளகாய், மிளகு 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 50 கிராம் பாசிப்பருப்பு, பெருங்காயம். பாருங்கள், கொள்ளு சட்னி ஒன்று, பொட்டுக்கடலை சட்னி ஒன்று அரைக்கலாம். கொள்ளு சட்னிக்கு தேவையான பொருட்கள் ஒரு 50 கிராம் இருக்கும் கொள்ளு, ஒரு 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு புளி, இந்த பாருங்க தவுளூண்டு சின்ன பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு, பெருங்காயம். பொட்டுக்கடலை சட்னிக்கு வந்து பாருங்கள், பொட்டுக்கடலை ஒரு 50 கிராம், 4 காஞ்ச மிளகாய், 1 பூண்டு, தேங்காய் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, மிளகு, ஜீரகம், அரிசி, அந்த பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து நீங்கள் டப்பாவில் கொட்டி வச்சுக்கோங்க. டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு எடுத்து அரிசி உப்புமா பண்ணிக்கலாம். தேங்காய் சட்னி அரைச்சிடலாம். இந்த பூண்டு, காஞ்ச மிளகாய், உப்பு, துவையல் மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. முதல் சுற்றணும், கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணும், துவையல் மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம கொள்ளு சட்னிக்கு வந்து கொள்ளு இதில் போட்டுடலாம், நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த குக்கர் காஞ்சிடுச்சு, நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த அரிசி உப்புமாவுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட இழுக்கும், அதனால் எண்ணெய் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. பாருங்கள், இது நல்லா வறுபடட்டும், எண்ணெய் காயட்டும். பாருங்கள், கொள்ளு வந்து வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுடலாம், இதில் புளியும் போட்டுடலாம். இதுவும் நல்லா வறுபட்டுக்கிட்டே இருக்கட்டும். நான் பாருங்கள், தேவையான பொருட்களில் கடுகும் உளுந்தும் சொல்லலை. கடுகு வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், உளுந்து வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதில் போட்டுடலாம். பாருங்கள், இந்த சூட்லேயே இது சரியாக இருக்கும். ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தேங்காவை போட்டுடலாம். தேங்காய் வந்து இந்த அளவுக்கு தூளாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பெருங்காயம், இந்த அரிசி உப்புமாவுக்கு கண்டிப்பாக பெருங்காயம் போடணும். இதில் வெங்காயம்லாம் போடாதீங்க, வெங்காயம்லாம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டே இருக்காது. அதனால் வெங்காயம் போடாமல் செஞ்சோம்னா தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த டம்ளரில் வந்து 2 டம்ளர் போடுறேன். இந்த பாசிப்பருப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் அரிசியில் கூட பண்ணுவாங்க ஒரு சிலர். உங்களுக்கு அந்த மாதிரி அரிசியில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அரிசியிலே பண்ணலாம். அரிசி மட்டும் உடச்சிக்கோங்க, அதில் 2 ஜீரகம், மிளகு மட்டும் போட்டுக்கோங்க. நம்ம பாசிப்பருப்பும் சேர்த்து போட்டோம்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த தேங்காய் அரைச்சதுலேயே நம்ம வந்து இந்த கொள்ளு சட்னிக்கு அரைக்கிறதுக்கு போட்டுக்கலாம். உப்பு மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 3/4 ஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கேன். அரிசி வந்து நல்லா வறுபடணும், வறுபட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா முன்னாடியே நீங்கள் தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா குழ குழன்னு இருக்கும். நல்லா வறுபட்டவுடனே ஊற்றுனீங்கன்னா தனித்தனியாக புல புலன்னு வரும். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த டம்ளரில் வந்து ரவையை போட்டிருக்கேன். இப்போ இந்த டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் ஆகும். நம்ம ரவை ரெடி ஆகிற மாதிரி ரெடி ஆகாது, கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும்.
பாருங்கள், இதை இப்படி மூடி வச்சுருங்க. வெயிட் போட வேணாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம சிம்மில் வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா ஒரு இதுவாக வந்துடும். நீங்கள் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா பயமே இல்லை, அது பாட்டுன்னு பொறுமையாக வேகும். டக்குன்னு சீக்கிரம் இது ரெடி ஆகாது, கொஞ்சம் பொறுமையாக தான் வேகும். ஏன்னா அரிசி வந்து நம்ம உடச்சிருக்கோம். இன்னும் ஒரு மெத்தடில் கூட பண்ணலாம். இந்த அரிசியை உடச்சிட்டு 2 ரவை தனித்தனியாக பிரித்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். நைஸ் ரவை தனியாக, பெரு ரவை தனியான்னு சொல்லிட்டு 2 ஜல்லடை போட்டு ஜலிச்சு எடுத்து கூட வச்சுக்கலாம். வச்சிட்டோம்னா அந்த கீழே உழற மாவு வந்து நம்ம கஞ்சி காய்ச்சி கொடுக்கலாம். உடம்பு சரியில்லாதவங்களுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுக்கலாம். அந்த மாதிரி கூட பண்ணலாம். நடுப்புற வந்து கலரி விட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி ஒரு மாதிரி அடி பிடிச்சிரும் டக்குன்னு. இதுக்கு கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் கூட விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கையில் ஒட்டாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், அரிசி உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நீங்கள் எடுத்து உடனே பரிமாறக்கூடாது. கொஞ்சம் நேரம் மூடி அப்படியே இருக்கணும். அப்போ தான் வந்து ஃபுல்லாக நல்லா ஒரே மாதிரி வெந்து இருக்கும். இப்போ பாருங்கள், இன்றைக்கி டின்னர் மெனுவில் சூப்பரான ஒரு அரிசி உப்புமாவும் கொள்ளு துவையலும் பொட்டுக்கடலை துவையலும் ரெடி ஆயிடுச்சு. 2 துவையலும் டக்குன்னு பண்ணியாச்சு. இந்த 2 துவையலுமே இதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த அரிசியை வந்து டைம் கிடைக்கும் போது ரவையாக உடச்சி எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. ஜலிச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு நைட்டுக்கு ஆஃபீஸ் போயிட்டு வந்தோடனே ஒரு உப்புமா ஒரு துவையல் அரைச்சி சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட பேச்சுலர் சமையல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.